ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஸ்வீட் எதுவுமே சேர்க்காம சூப்பரான ஒரு ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். ஃப்ரூட்ஸ் வச்சு இது ஸ்வீட் செய்ய போகிறோம். ஆமாங்க, வாழைப்பழமும் ரவையும் இருந்தால் போதுங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு. ஈவினிங் டைமில் செய்து சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான ஸ்வீட்ஸுங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வாழைப்பழம் 2 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். 2 வாழைப்பழம் எடுத்திங்கனாலே உங்களுக்கு 10லேருந்து 15 உருண்டை வரைக்கும் தாராளமாக வருங்க. இது முதல்ல வாழைப்பழத்தை உரித்து எடுத்துக்கலாம். வாழைப்பழம் கொஞ்சம் கனிஞ்ச பழமாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா ஸ்வீட்டான பழமாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கற்பூரவள்ளி வாழை தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் நேந்திர பழம் இல்லை பச்சை வாழைப்பழம் அதெல்லாம் எடுத்திங்கன்னா ஸ்வீட் நல்லாவே கிடைக்கும். கற்பூரவள்ளியில் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நான் அடிஷ்னலாக கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வாழைப்பழத்தை நல்லா ஒரு கரண்டி வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட வேண்டாம். மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அது மாதிரி இல்லாமல் ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திப்பியாக மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் நான் நெய் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்குறேன். அதில் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற வாழைப்பழத்தை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயுமே அந்தளவுக்கு தேவைப்படுதுங்க. லைட்டாக எண்ணெய் மட்டும் இருந்தால் போதும். அதாவது நெய் இல்லைன்னா எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் வரைக்குமே சேர்த்தாலே போதுங்க. சூப்பரான டேஸ்டான ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்வீட் தாங்க இது. நீங்கள் ஒரு முறை செய்து பார்த்திங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாழைப்பழம் நல்லா நெய்யில் நல்லா வதக்கிடுச்சு. நீங்கள் வாழைப்பழத்தை மசிச்சுட்டு போடாமல் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நிறைய நெய் ஊற்றி செய்யும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். நான் மசிச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் பரட்டி எடுத்துருக்கிறேன். இதில் 1 கப் அளவு ரவை சேர்த்துருக்குறேன். ரவை கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இது சேர்த்தோன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும், அதனால் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ரவை, வாழைப்பழம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே ரவை லைட்டாக ரோஸ்ட் ஆக ஆரம்பிக்குங்க. ட்ரை ரோஸ்ட் மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்குறோம்ல, அதில் வாழைப்பழம் மிக்ஸ் ஆகிருக்கும். அது கூடயே இந்த வாழைப்பழம் ரவையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ரொம்பலாம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. வாழைப்பழம் ரவை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா திரண்டு வருங்க. அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இது கூட ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காவையும் சேர்த்துட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காவை இந்த மாதிரி வதக்கிட்டு சேர்க்கும்போது வாசனையும் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நாள் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாங்க, கெட்டு போகாது, ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் தேங்காவை எந்த அளவுக்கு நல்லா சுருள வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கலாம். அதாவது 1 டம்ளர் ரவைனா 2 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கோங்க. பால் காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம ரவையை பாலில் வேக வச்சு எடுக்க போகிறோம். அது நம்ம பாலில் வேக வச்சு எடுக்கும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்ல ஃப்ளேவராக கிடைக்கும், நல்ல க்ரீமியாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இந்த உருண்டை. இது தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு சாஃப்டாக வராது. நீங்கள் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பால் வத்த ரவையை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாலும் ரவையும் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளேமை ஃபஸ்ட்லேருந்தே ரவை சேர்க்க ஆரம்பித்த உடனே நீங்கள் ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு அப்போ இருந்தே நீங்கள் இப்போ வரைக்குமே லோ ஃப்ளேம்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ பாலில் ரவை லோ ஃப்ளேமில் நல்லா வெந்து வரணும். இது மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கைவிட்டிங்கனாலும் அடியில் ஃபுல்லாக கெட்டியாக ஆயிரும். பாலோட ரவை நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த பால்லையே நல்லா திரண்டு வரட்டும். இதை லாஸ்ட்டாக நம்ம சாலோ ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம ஊற்றின பாலிலேயே போதுங்க ரவை நல்லா வெந்து வர்றதுக்கு. ஆல்ரெடி நம்ம லைட்டாக ரோஸ்ட் வேறு பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம ஊற்றின பாலிலேயே ரவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்துடுங்க. இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த டைமில் ஸ்வீட் உங்களுக்கு போதுமானதாக இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. வாழைப்பழத்தில் நல்ல ஸ்வீட் இருந்ததுன்னா நீங்கள் அடிஷ்னலாக சுகர் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. எனக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால தான் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். அதாவது ஒயிட் சுகர் சேர்த்துருக்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக இது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் இன்னுமே நல்லா மசிச்சு விட்டுருங்க.
லைட்டாக மெல்ட் ஆகிட்டு திரும்பவும் திக்காக ஆரம்பிக்கும். அந்த டைமில் கரெக்டாக திக்கான பதம் வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுடுங்க. ஃபேனுக்கு கீழே வச்சிங்கன்னா சீக்கிரமே ஆறிடும். நல்லா கை பொறுக்கிற சூடு வர்ற அளவுக்கு ஆற விட்டு எடுக்கணும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது தாங்க கரெக்டான பதம். இப்போ நல்லா ஆற விட்டுடலாம். இது ஓரளவுக்கு ஆறினோடனே கையில் லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் தொட்டுக்கோங்க. நெய் தொட்டுட்டு இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். நீங்கள் நெய் தொட்டு உருட்டும் போது கையில் வந்து நல்லா ஒட்டாமல் வருங்க. இதை வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி உருட்ட வேண்டாம். லைட்டாக ஜென்டிலாக உருட்டினீங்கனாலே போதுங்க. இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ 2 வாழைப்பழம் எடுத்ததுக்கே எனக்கு 10லேருந்து 12 உருண்டை வரைக்கும் தாராளமாக வந்ததுங்க. ஈவினிங் டைமில் ஸ்கூல்லேருந்து வர்ற பசங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, வாழைப்பழம் வீட்டில் மீந்து போச்சுனாலும் இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டானது, ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சும் கொடுக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி எண்ணெயில் போட போகிறதில்ல, சாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதனால் பேனில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் மட்டும் போதுங்க. வேணும்னா அடிஷ்னலாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்தோடனே நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டை எல்லாத்தையும் இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். கடை கொள்கிற அளவுக்கு உருண்டையை சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஓரளவுக்கு கோல்டன் கலரில் வர ஆரம்பிச்சிரும். இதை செய்யும் போது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா பரட்டி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பரட்டி விட்டிங்கனாலே நல்ல கோல்டன் கலரில் வர ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு எண்ணெயும் அந்தளவுக்கு குடிக்காதுங்க. நம்ம போட்டிருக்கிற எண்ணெய் அப்படியே தான் இருக்கும். இப்போ ஒரு 3-4 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல திக்கான கோல்டன் கலரில் வர ஆரம்பிச்சிரும். மேலெல்லாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க. உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வாழைப்பழத்தில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் எண்ணெய் பத்தலைன்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதுலேயே நம்ம மீதி இருக்கிற எல்லா உருண்டையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இத்தனைக்குமே நான் சாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கிறேன். ஃபுல்லாக ஆயில் ஊற்றணுன்னா கூட எண்ணெய் குடிக்காது. நீங்கள் வேணும்னா அந்த மாதிரி கூட பண்ணி காமிக்கலாம். இப்போ நான் பேனில் இந்த மாதிரி செய்கிறேன் பாருங்கள். எண்ணெயெல்லாம் போட்டுட்டு அது எல்லா பக்கமும் ஆயிலில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பால்ஸை நல்லா திருப்பி விட்டு எடுத்திங்கனாலே போதும். நல்லா கோல்டன் கலரில் வந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சு கண்டிப்பாக செய்யுங்க. இல்லைன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக எந்த பக்கம் நீங்கள் பரட்டி வச்சுருக்கிறீங்களோ அந்த பக்கம் ஃபுல்லாக ரொம்ப கருகிடும். இன்னொரு சைடு வந்து வேகாமல் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு செய்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வாழைப்பழத்தில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த டேஸ்டான ஹெல்த்தியான ஸ்வீட்டை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிவிட்டு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கிறோம். நம்ம சேனலை விசிட் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்த்துட்டு எந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாலும் லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.